ஹாய் எவ்ரிஒன், இந்த வீடியோவில் சாஃப்டான வாழைப்பழ கம்பு கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 செவ்வாழை, 2 முட்டை, இந்த கிளாஸால் 2 கிளாஸ் கம்பு மாவு, 1 கிளாஸ் ஜாகரி சிரப், அரை கிளாஸ் நெய், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 10 முந்திரி, திராட்சை, 10 பாதாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாகரி சிரப்பை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதுங்க கூட நெய்யை சேர்த்து நல்லா ஒன்றா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் கையிலே கூட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டையை அதுங்க கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. நம்ம மிக்சியில் கூட போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணலாம். மூணும் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வாழைப்பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்பூனில் கூட வச்சு நல்லா அழுத்தி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்ச பனானாவை அதில் சேர்த்து மறுபடியும் பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லா பிளெண்ட் பண்ண உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு ஐட்டம் எல்லாத்தையும் நல்லா சரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து இப்போ நான் செய்கிற மாதிரி டைரக்ஷனில் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் ஒன்றா கலந்துக்குங்க. கடைசியாக எடுத்து வச்சுருந்த பருப்பை அதில் சேர்த்து கலந்துட்டு இந்த மாவை ஏற்கனவே நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த ஏனத்தில், அதாவது நெய் தடவி அது மேலே கொஞ்சோண்டு கம்பு மாவு போட்டு நல்லா ஃபுல்லாக தடவின ஏனத்தில் இந்த மாவை ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணுங்க. நல்லா இப்படி தட்டுங்க. ஸோ அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். இது நல்லா தட்டிட்டு வச்சுடுங்க. இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேனை எடுத்துகிட்டு கல்லுப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மண் அல்லது டேபிள் சால்ட் கூட யூஸ் பண்ணலாம். அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்ச கேக்கு மாவை அதில் வச்சு மூடிடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில், அதாவது லோ ஃப்ளேமில் அல்லது கொஞ்சம் அதிகமான தீயில் இதை 40 நிமிஷத்தை வேக வைங்க. 40 நிமிஷம் கழிச்சு திறந்து செக் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு. இப்படி வேகலைன்னா 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைங்க. நம்ம கேக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.